ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர் ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் பேப்பர். ஸோ இதில் உள்ள எல்லாத்தையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கவர்மெண்டுடைய அஃபீஷியல் மாடல் கொஷின் பேப்பர் 3 தேர்ட் மாடல் கொஷின் பேப்பர் ஆல்ரெடி நான் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கொஷின் பேப்பரில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். இதெல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். பட் நாளைக்கு இது எப்போ பார்ப்பீங்கன்னு தெரியல. மேபி இன்னும் ஒரு நாள் உங்ககிட்ட டைம் இருக்குதா? ஸோ இந்த ஒன் டேல நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கொஷின் பேப்பரில் உள்ள எல்லாத்தையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. குறிப்பாக 3 மார்க் அண்ட் 5 மார்க் இதுலேருந்து மோஸ்ட் ப்ராபப்ளி நிறைய கொஷின் கேட்க சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஸோ அதனால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் என்ன கல்வி மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும். அண்ட் ஆல்சோ கெமிஸ்ட்ரிக்கான டாப் 30 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பிடிஎஃப் லிங்க் அண்ட் ஆல்சோ கெமிஸ்ட்ரிக்கான பப்ளிக் எக்ஸாம் மாடல் கொஷின் பேப்பரோட பிடிஎஃப் லிங்க் ரெண்டுமே இருக்கும். ஸோ பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நான் வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஷேர் பண்ணுவேன். நிறைய மாடல் கொஷின் பேப்பர் ப்ரிப்பரேஷன் டிப்ஸ்லாம் ஷேர் பண்ணுவேன். ஸோ மஸ்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. 2 மார்க் பாருங்க என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு. விச் டைப் ஆஃப் ஒரேஸ் கேன் பி கான்சென்ட்ரேட்டட் பை ஃப்ளோட்டேஷன் மெத்தட் கிவ் டு எக்ஸாம்பிள் ஃபார் சச் ஒன்ஸ். ஓகே, இது பார்த்துக்கோங்க. யூசஸ் ஆஃப் சிலிகான்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். த டேர்ம் சென்ட்ரல் ஆட்டம் இன் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். கால்குலேட் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் எஃப்சிசி யூனிட்ஸில் ஆட்டம்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுறது முக்கியமான ஒரு கொஸ்டின். கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் பேர்ஸ் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட் ஆர் த கேட்டலிட்டிக் பாய்சன்ஸ் அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். அசிட்டோனை ப்ரொப்போனா கன்வெர்ட் பண்ணுறது எப்படி அந்த கொஷின். ஹார்மோன்ஸ்னா என்ன அதுக்கான எக்ஸாம்பிள். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. கம்பல்சரி கொஷின் வந்து ஐடென்டிஃபை அந்த காம்பவுண்ட் ஏயும் பிஏயும் ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் வந்து அந்த ரியாக்ஷன் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்துக்கோங்க. 3 மார்க் ஃபிஷர் டோப் சிந்தசிஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஈஸி கொஸ்டின் கூட. லாண்டைன் அண்ட் ஆக்டினைடு இது 5 மார்க்கில் கேட்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பட் 3 மார்க்கில் கேட்டிருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் ஒரு 3 பாயிண்ட் எழுதினாவே போதும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அடுத்தது இது ஹெல்மோட்ஸோடைய எலக்ட்ரிக்கல் டபுள் லேயர் வந்து பார்த்துக்கோங்க. ஃபரடேஸ்லாம் வெரி ஈஸியான ஒரு கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கூட. ஸ்விட்டர் அயான் ஸ்ட்ரக்சரு. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எத்திலகேட்டட் வந்து இது எத்திலகேட்டோ அசிட்டேட்டா மாற்றுறது அப்படிங்கிறது. ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அந்த கொஸ்டின்லாம் பாருங்கள். அப்புறம் கம்பல்சரி கேட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க. 5 மார்க் பாருங்கள். ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸ் டைரக்ட் 5 மார்க்காகவே கேட்டுட்டாங்க. அடுத்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஹாலஜன் இந்த ஃபாலோவிங் அது வந்து ஆக்சிடேஷன் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும், கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே அது ஓகே. ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. டேரக்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க. நேச்சர் ஆஃப் பாண்டிங் இன் மெட்டாலிக் கார்போனைல்ஸ் அதில் உள்ள அந்த கொஸ்டின் வந்து டேரக்ட் 5 மார்க்காக கேட்டிருக்காங்க. அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேன் இஸ் த டேரக்ட் 5 மார்க் கொஸ்டின். பட் ஹியர் 3 மார்க் கொடுப்பாங்க. அடுத்தது எத்திலோபரேட் டெஸ்ட்டுக்கு வந்து 2 மார்க் கொடுப்பாங்க, 5 மார்க். ஸோ அந்த மாதிரி கம்பைன் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ தென் பாருங்க ஷார்ட்கி அண்ட் ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் வெரி ஈஸி கொஸ்டின். ரெண்டையும் சேர்த்து 5 மார்க்கு டேரக்டாக கேட்டாங்க. ஸோ அடுத்தது எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் புக் பேக் தான். அடுத்து காலைட்ஸ் ஆர் யூஸ்ட் இன் ட்ரைனிங் இது ரெண்டையும் சேர்த்து. அப்போ எக்ஸாம்பிள்ஸுக்கு வந்து 2 எக்ஸாம்பிள்ஸ் தேர்ஃபோர் 2 மார்க்கு. செகண்ட் சப்டிவிஷனுக்கு 3 மார்க் 5 மார்க்கு. அடுத்து அகைன் ஆஸ்வால்டோடைய டைலூஷன்லாம் வெரி ஈஸியஸ்ட் கொஸ்டின். ஸோ அதுக்கு டேரக்ட் 5 மார்க்காகவே கேட்டுட்டாங்க. அடுத்தது நைலான் 2 நைலான் 6 நான் சொல்லியிருப்பேன். பியூனா எஸ் பியூனா என் நைலான் 2 நைலான் 6 நைலான் 6 இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அது கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். அப்புறம் ஃப்ரீடல் கிராஃப்ட்டும் கேட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் தான். ஸோ இந்த கொஷின் பேப்பரை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நான் டிஸ்கிரிப்ஷனில் இம்பார்ட்டன்ட் கொஷின் அந்த டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் மாடல் கொஷின் பேப்பர் பிடிஎஃப் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்லாம் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான எல்லா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மாடல் கொஷின் பேப்பர் நம்ம சேனலில் அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட எல்லாமே நல்லா அன்றைக்கி கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவில் சம் டிப்ஸ் சொல்லணும்னு நினச்சேன். இஃப் இன் கேஸ் உங்களுக்கு ஒரு கொஷின் தெரில அப்படின்னா குறிப்பாக அந்த ஈக்குவேஷன் அதெல்லாம் விட்டுருங்க. இந்த தியரிட்டிக்கல் கொஷின் எதுவும் தெரில அப்படின்னா ஸோ அந்த இடத்துல வந்து விட்டுட்டு வராமல் அட்லீஸ்ட் அதை ஜஸ்ட் ட்ரை டு அட்டெண்ட். ஓகேங்களா? ஸோ 95% வந்து நீங்கள் அட்டன் பண்ணி பட்சத்தில் உங்களுக்கு மார்க் ரொம்ப கம்மியாக இருக்குது எக்ஸாமில் அப்படின்னா டெவில் கியூ அட்லீஸ்ட் இப்போ ஒரு 5 மார்க் தெரில அப்போ அட்டன் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப அட்லீஸ்ட் அந்த இடத்துல ஒரு 2 மார்க் 2.5 மார்க் வர சான்சஸ் இருக்குது. இதே 3 மார்க் அட்டன் பண்ணுறப்ப ஒரு 1.5 மார்க் 1 மார்க் வர சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அட் த சேம் டைம் இது வந்து 1% தான் சான்ஸ். ரொம்ப ரேர் தான் இது நடக்கிறது. என்னன்னா சப்போஸ் லக்கிலி நீங்கள் அட்டன் பண்ணுற கொஷின் ஒருவேளை பிரிண்டிங் மிஸ்டேக் இல்லை கொஷினே தப்பு ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்தது அப்படின்னா ஸோ அதுக்கான கிரேஸ் மார்க் ஃபுல்லாகவே கொடுத்துருவாங்க. ஸோ இஃப் யூ அட்டெண்டட் அந்த கொஷின் அட்டன் மட்டும் பண்ணியிருந்தீங்கன்னா போதும். ஓகேங்களா? இது ரொம்ப ரேரு. பட் மேபி ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து தெரியலை அப்படின்னு எதையும் விட்டுட்டு வராமல் கேட்டிருக்க கொஷின்ஸை அட்டன் பண்ணிட்டு வாங்க. ஓகே.